ஹாய் கைஸ், நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்களா? பிஃபோர் கெட்டிங் ப்ரெக்னென்ட் என்ன பண்ண வேணும்னு தெரியல, டவுட்டாக இருக்கோ? சரி, ஹானஸ்ட்லி ப்ரெக்னென்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஜஸ்ட் ஃபிசிக்கலாக இல்லைங்க, மென்டலாக, எமோஷ்னலாக, லைஃப் ஸ்டைலில் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன் திஸ் வீடியோ ஐ எம் கோயிங் டு ஷேர் கம்ப்ளீட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் டு ப்ரிப்பேர் யுவர் பாடி ஃபார் ப்ரெக்னென்சி. ஸோ இதில் நான் உங்களுக்காக 7 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு திங், லெட்ஸ் டாக் அபவுட் டிடிசி, ட்ரைங் டு கன்சீவ். இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ன்னு நினச்சா அதுதான் இல்லை. மெனி கப்புள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு மந்த்லேயே கன்சீவ் ஆகிடுவாங்க. சில பேர் மந்த்ஸ் எடுக்கும், சில பேர்த்துக்கு இயர்ஸே ஆகும். அது நார்மல் தான். இந்த ஜர்னியில் எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும், கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஐயோ எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆச்சு, ஆனால் அவங்களுக்கு சீக்கிரமாக கன்சீவ் ஆகிட்டாங்க, பட் நான் இன்னும் கன்சீவ் ஆகாமலே இருக்கேனே அப்படின்னு உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் திங், பேனிக்கே ஆகாதீங்க. அப்புறமா மற்றவங்களோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா எவ்ரி பாடி இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேச்சர் வச்சுருப்பாங்க. ஸோ டோன்ட் கம்பேர் தி அதர்ஸ். நெக்ஸ்ட் திங், ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டிப். எக்ஸசைஸ், டெய்லி எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ண வேண்டாங்க, ஜஸ்ட் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் போதும். 20 to 30 minutes ஆஃப் வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை சிம்பிளாக எடுத்துக்கலாம். டெய்லியும் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே ஒரு ஜஸ்ட் 10 minutes வாக் போங்களேன். அதே மாதிரி லஞ்சோட டின்னரில் ஒரு 10 minutes வாக் போங்களேன். அதுவே 30 minutes ஆஃப் வாக்கிங் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். மற்ற டைம் சும்மா அப்படியே காஃபி குடிக்கும்போதோ, ஃபோன் பேசும்போதோ, உட்காந்த இடத்துல பேசாமல் ஒரு ஜஸ்ட் அப்படியே நடந்துகிட்டே பேசுனீங்கன்னா, ஓவரால் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நடந்தீங்கனாலே ஒரு 1 hour வாக்கிங் ஆகிடுங்க. அப்புறமா யோகா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுவும் போதும். ஒரு பேசிக்கான யோகா பண்ணாலே போதும். இது ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணும், வெயிட் கண்ட்ரோல் பண்ணும், ஃபர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான், அண்டர் வெயிட்டில் இருந்தாலும் ப்ராப்ளம் தான். ஸோ ஹெல்த்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் ஹார்மோன் பேலன்ஸ் ஆகணும்னா வெயிட் இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் டிப், நியூட்ரிஷன் அண்ட் டயட். நம்மளோட லைஃப்பில் ப்ரெக்னென்சிக்குன்னு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ரோல் ஃபுட்டுக்கு இருக்குது. ஸோ தேவையில்லாத இந்த ஜங்க் ஃபுட், ஃப்ரைட் ஃபுட்ஸ், ப்ராசஸ் ஃபுட், எக்ஸஸ் சுகர் இதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் லைஃப்லேருந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிருங்க. அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ஸ், எக்கு, தால், நட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் அயன் ரிச் ஃப்ரூட்ஸ், ஃபோலிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை விட பெரிய ரோல் என்ன தெரியுமா? வாட்டருக்கு இருக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 2 to 3 liters வாட்டர்ஸ் ஆச்சு குடிக்கணும். ஆனால் நம்ம யாருமே அதை பண்ணுறதே இல்லை. வாட்டர் குடிக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்க 60 to 80% ஆஃப் டாக்ஸின்ஸ் வெளியேறும். ஸோ வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம், குடிங்க. நெக்ஸ்ட் டிப், சப்ளிமெண்ட். டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இதை எடுத்துக்கணும். ஃபோலிக் ஆசிட், ப்ரீநாட்டல் விட்டமின்ஸ், ஜிங்க், B12, B6, DHA இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. இது பேபியோட பிரெயின் அண்ட் ஸ்பைன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை காஷன், இதை செல்ஃபாக எடுக்காதீங்க. டாக்டர் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உங்களோட பாடிக்கு எது வேணும்னு தெரிஞ்சால் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட், ஓவுலேஷன். இதுதாங்க ரொம்ப முக்கியமான டாபிக். ஓவுலேஷன்னா என்ன? எக் ரிலீஸ் ஆகிற டைமு தாங்க ஓவுலேஷன் சொல்லுவாங்க. இதுதான் பெஸ்ட் டைம் டு கன்சீவ் ஆகிறதுக்கு கூட. ட்ராக் பண்ணுறது எப்படி? இப்போல்லாம் ரொம்ப ஆப்ஸ் வந்துருச்சு. பீரியட் ட்ராக்கிங் ஆப்ஸ் நிறையா இருக்குது. அதில் உங்களோட பீரியட் டேட் போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் உங்களோட பீரியட் டேட்ஸ் எஸ்டிமேட்டாக எப்போ வரும், உங்களோட ஓவுலேஷன் டேஸ் எப்போ அப்படின்னு அது கிளியராக காமிச்சிடும். நீங்கள் கேலண்டர் மெத்தடும் போய்க்கலாம். இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சுங்க. அதுதான் ஓவுலேஷன் கிட். இது யூஸ்வலாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு டிப் என்ன, மென்டல் ஹெல்த்தும் ஸ்ட்ரெஸ்ஸும் தாங்க. இங்கே யாருக்கு தாங்க ஸ்ட்ரெஸ் இல்லை, எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஓவர் திங்க் பண்ணீங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும், டிலே இன் கான்செப்ஷன் ஆகும். ஸோ ரிலாக்ஸாக இருங்க. அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஹாப்பி மைண்டாக இருந்ததுன்னா ஹெல்த்தி பாடியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப், மெடிக்கல் செக்கப். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ப்ரெக்னென்ஸ் ஆக ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, நார்மலாக இருக்கீங்களோ, உங்களுக்கு ஒரு பேசிக் ஹெல்த் செக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பாடியில் அப்நார்மலாக ஏதாச்சும் நடக்கும்போது நீங்கள் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்ன பார்க்கலாம் தெரியுமா? தைராய்டு, பிளட் லெவல்ஸ், பிசிஓஎஸ், பிசிஓடி, ஹார்மோனல் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்க. பிகாஸ் இயர்லியாகவே நம்ம அந்த ப்ராப்ளம்ஸை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரெக்னென்சி ஈஸியாக ஆகும்ல, அதனால தான். அடுத்த டிப், எமோஷ்னல் சப்போர்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஜேர்னியில் பார்ட்னரோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேணும் இல்லை. அப்புறமா நீங்கள் 2 பேருமே உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த விஷயம்லாம் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதனால் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்ன பண்ணலான்னு உங்கள் பார்ட்னரோட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுனீங்கனாலே அது ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். பாசிட்டிவாக இருங்க. எல்லாமே எப்பயுமே பாசிட்டிவாக தான் நடக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்மளை பாசிட்டிவ் திங்கிங் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம சுற்றி நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இந்த ஜேர்னியை ஒரு ப்ரெஷர்ஃபுல்லான ஜேர்னியை தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போகாதீங்க. மற்றவங்க ப்ரெஷர் தராங்கன்னு நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. உங்களோட ஹெல்த்தை பொறுத்து, உங்களோட ஹெல்த்தி மைண்டை பொறுத்து தான் உங்கள் பேபி இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் 2 பேருமே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. அப்போ தானே பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் ரொம்ப கம்ப்ளீட் டிப்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் ப்ரெக்னன்சி. ஸோ எப்பயுமே பேஷண்ட்டாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, அதோட ரொம்ப முக்கியம் பாசிட்டிவாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏதோ ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட். See you next video. Bye. இன்னொரு விஷயம், போனஸ் டிப், கன்சிஸ்டன்சி தாங்க கீ. ஸோ எப்பயுமே சின்ன விஷயம் தான் பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ லைஃப்பில் குட்டி குட்டி திங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஒரு ஹாப்பி நியூஸ் கண்டிப்பாக உங்களை தேடி வரும்.